நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விக்னேஷ், எங்க போயிட்டு வர? உன்னதான் கேட்கிறேன் விக்னேஷ், எங்க போயிட்டு வர? வெளியில போயிருந்தேன். நானும் உங்ககிட்ட பேசணும் பார்க்கறேன், ஆளே காணோம். உட்காரு. நானும் உங்க கூட கொஞ்சம் பேசணும். முதல்ல நீ உட்காரு. அம்மா எங்க? நீ உட்காருடா. அம்மா, அம்மா. ஏண்டா கத்துற? என்ன வேணும்? எதுக்குடா கூப்பிட்ட? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்காக தெரியுதா? நாங்க ஒன்றும் பண்ணலடா. நீ தான் என்ன பண்றேன்னு எங்களுக்கு புரியல. ஆபீஸ் போறது இல்ல, எங்ககிட்ட பேசுறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. என்னடா? அவனுக்கு நாம ரெண்டு பேரும் வேண்டாம். யாரோ ஒரு நாள் பார்த்த அந்த மகா தான் வேணும். அதான் அவளுக்காக நம்மள போட்டு படுத்திட்டு இருக்கான். அதுக்காக அந்த பொண்ணு லைஃபை பிளான் பண்ணி கெடுக்க பாக்குறீங்களா ரெண்டு பேரும்? நாங்க என்னடா பண்ணோம்? அந்த மதி ஃபேமிலி பிடிக்கல, கல்யாணம் வேண்டான்னு சொன்னோம், அவ்வளவுதானே. ப்ளீஸ், எனக்கு எல்லாம் தெரியும். பிரபு இந்த வீட்டில் பார்த்தப்பவே நினைச்சேன் இப்படி ஏதோ பண்ண போறீங்க. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. எப்படி யோசிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும்? டேய், என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. நீங்க பேசாதீங்கம்மா. அன்னைக்கே சொன்னேன் ஏதோ தப்பு பண்ண போறீங்க, அது வேண்டான்னு. அப்பா, நீங்களும் எப்படி ஒத்துக்கிட்டீங்க இதுக்கு? மதி அங்கிளோட ஏதாவது ப்ராப்ளம் கோவம்னா அதை நீங்க ரெண்டு பேரும் டைரக்டா பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? அந்த பொண்ணு மகா என்னப்பா பண்ணாங்க? ஓ, அவன் மேல இருக்கிற பாசத்துல தான் இங்க வந்து கத்துறியா? பேசாதீங்கம்மா. மகான்னு இல்ல, அவங்க இடத்துல யார் இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. அந்த பிரபு ஒரு ஆளுன்னு அவனுக்கெல்லாம் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பேசியிருக்கீங்களே. ச்சே, ஒரு பொண்ணோட லைஃபை கெடுக்க பாக்குறீங்களே. அப்பா, எப்படிப்பா இதெல்லாம்? அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தது நம்ம தான். அப்புறமா பிசினஸ்ல உங்க ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் வந்தது. இதுல மகா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க? டேய், அந்த மதி உங்க அப்பா அவமானப்படுத்திருக்கா, அது உனக்கு மறந்து போச்சா? பேசாதீங்கம்மா. கொஞ்ச நாளாவே நானும் கேட்டுட்டு இருக்கேன், அவமானப்படுத்திட்டாருன்னு. அப்படின்னா நம்ம அவருக்கு பண்ணது மட்டும் என்ன? டேய், நாங்க பெரியவங்க, என்ன வேணா பண்ணுவோம், நீ தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. முடியாதுமா. நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் நடத்த விட மாட்டேன். நானே போய் மதிய அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். என்னால இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது. என்னங்க, அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நாலு போடுறத விட்டுட்டு பாத்துட்டு இருக்கீங்க. அம்மா ப்ளீஸ், உங்ககிட்ட தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு தான் சைலண்டா இருக்கேன். என்ன பேச வச்சிடாதீங்க. உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன், எல்லாம் போச்சுமா. ஆனா ஒண்ணுமா, இன்னும் 4 days டைம் எடுத்துக்கங்க. நீங்க பண்ற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். அந்த பிரபுவை ஊருக்கு அனுப்பிடணும். இல்லைன்னா நானே போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். கோவத்தில் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்ப கூட என்னால் போய் சொல்ல முடியும். பட் உங்களை காட்டி கொடுக்க முடியாம தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ், உங்க பிளான் எல்லாத்தையும் இன்னையோட நிறுத்திடுங்க. இதுக்குதான் வேணான்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். இப்ப விக்னேஷ் முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதாச்சு பாரு. இனி அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? பணம் போச்சு, கௌரவம் போச்சுன்னு ஆட்டம் போட்டல. இப்ப பாரு, நம்ம பையனே நம்மளை விட்டு போயிடுவான் போல் இருக்கு. நீங்க பேசாம இருங்க. அவன் எங்கேயும் போய் எதையும் சொல்ல மாட்டான். அவனை நான் சரி பண்ணிக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. வேலையிலே நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்ல.
நம்ம ரிப்போர்ட்ரு எப்படி இருக்க? நீ எப்படி நல்லா இருப்ப? அதான் உன் முகத்திலே பயம் தெரியுது. நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு என்ன பயம்? இது என்ன சினிமா டயலாக்லாம் பேசுற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அன்னைக்கு உன்னை வேற வேலை பார்த்துட்டு போன்னு சொன்ன, வேலை பார்த்துட்டியா இல்லையா? நான் எதுக்கு வேற வேலை பார்க்கணும்? நீங்க தான் பண்ற வேலையை விட்டுட்டு ஜெயில போய் உட்கார போறீங்க. சின்ன பிள்ளையா இருக்கிற, பொம்பளை பிள்ளையா வேற இருக்கேன்னு பார்த்தா திமிரா உனக்கு. உன்னை காலி பண்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது எனக்கு. ரொம்ப ஆட்டம் போடாத. ஏதோ மீசெல்லாம் போட்டிய, என்னாச்சு? இன்னும் இந்த காளிதாஸ் ரோட்ல நடந்துக்கிட்டு தானே இருக்கா? தூக்கில் ஒன்றும் தொங்கில்லையே. நான் தான் சொன்னேன்ல, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் பவர் அப்படி. அப்புறம் எதுக்காக ரோட்ல நின்னுக்கிட்டு என்கிட்ட டயலாக் பேசணும்? போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்ன பதில்லாம் சொல்ற? நீ டிவியில் என்னை பற்றி சொல்லிட்டா காளிதாஸ் பயந்து ஓடிடுவான்னு நினைச்சல்ல, அது இல்லைன்னு சொல்லதான் இறங்கினேன். உங்களுக்கு எதிராக என்கிட்ட இன்னும் எவிடன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டோரி டெலிகாஸ்ட் ஆனதுக்கே கேஸ் எங்க வரைக்கும் போகணுமோ அங்க வரைக்கும் போயிடுச்சு. என்கிட்ட இருக்க எவிடன்ஸை வச்சு இன்னும் 10 ஸ்டோரி பண்ண முடியும். அதெல்லாம் வெளியே வந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன மிரட்டுறியா? நான் மிரட்டலாம் இல்ல, நடக்க போறதான் சொல்றேன். எதுக்கும் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. ஒரு கேமராவையும் மைக்கையும் தூக்கிட்டு வந்துட்டா இந்த உலகமே உன் பின்னால வரும்னு நினைப்பா? உன் பின்னாடி என் பயலுக வந்த அன்னைக்கே உன்னை தூக்கி இருக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ணல? நான் என்ன தொழில் பண்ணா உனக்கு என்ன? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? என் வேலையே இதுதானே. நான் என்ன பண்ணா என்னன்னு நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் முடியல? நான் பயப்படல, நீங்க தான் பயப்படுறீங்க. இல்லனா எங்க அப்பாவை ஏன் மிரட்டணும்? அவரை மிரட்டினா அந்த நியூஸ் வராதுன்னு நினைச்சீங்களா? அப்புறம் இதை சொன்னீங்களே, ஏற்கனவே இந்த காளிதாச பத்தி எவன் நியூஸ் போடுறான்னு பாத்துடலான்னு. பட் என்ன பண்றது, நீங்க சொன்னதையும் தாண்டி நியூஸ் வந்துருச்சே. ஒருவேளை யாருக்கும் உங்க மேல பயம் இல்லையோ? என்னம்மா பெருசா எனக்கே லெக்சர் கொடுக்குறியா? இனிதான் இந்த காளிதாஸ் யாருன்னு உனக்கு தெரிய போகுது. நீ பேசின ஒவ்வொரு பேச்சுக்கும் நீ அனுபவிக்க போற. என்ன சொன்ன? யாருக்கும் காளிதாஸ் மேல பயம்லாம் போச்சா? பயம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இனிமேல் தான் தெரிய போகுது, பார்த்துக்கிட்டே இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர சொல்லி அவரை. யோ கூப்பிடியா? சார் என்ன சார், என்ன ப்ராப்ளம்? நீங்க யாரு? நான் தான் சார் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர். ஓ நீங்க தானே அது? சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு எப்படி ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு தெரியுமா? கையில காசு இருந்தா கலர் கலரா லைட் போட்டு கடையை திறந்துட வேண்டியது. கஸ்டமரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்க ஹோட்டல்ல விக்காததை சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்காங்க. சார் உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பிட சூப்பு கேட்டா நேத்து சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், நம்ம ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி பண்றது. சூடா இருக்கிறதுக்கு பேர் தான் சூப்பு. இங்க பாரு, ஆறி பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. இது சூப்பா? சார் சர்வ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு சார். அவர் பாட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாரு, இப்போ ஆறி போச்சுன்னு சொல்றாரு சார். சாரி சார், நீங்க சாப்பிட லேட் ஆனதுனால ஃபுட் ஆறி போயிடுச்சு. எங்க ப்ராப்ளம் இல்லை. அப்பா அது ஏன் ப்ராப்ளமா? உங்களை சூடா கேட்டா ஜில்லுன்னு கொண்டு வருவீங்க, கேட்டா ஏன் ப்ராப்ளம்னு சொல்லுவீங்களா? சார் ப்ளீஸ், கஸ்டமர்ஸ்லாம் பார்க்குறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. நீங்க உட்காருங்க, நான் வேற சூப் கொண்டு வர சொல்றேன். நான் அப்படிதான் கத்துவேன், எல்லாரும் பார்க்கட்டுமே. சூப்பு மட்டும் தான் அப்படி இருக்கா? இங்க பாருங்க, இவ்வளவு ஸ்பைசியா கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கணுமா? சார் அவர் தான் சார் ஸ்பைசியாக கேட்டார் சார். நோ ப்ராப்ளம், நீங்க உட்காருங்க. எப்படி வேணுமோ அப்படி ஆர்டர் பண்ணுங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர சொல்றேன். எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? சாப்பிட வந்தா மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்கணுமா? நீங்க கிச்சன்ல உட்கார்ந்து ஒவ்வொன்னா 6 அமர பண்ணி கொண்டு வருவீங்க, அதை நான் சாப்பிடணுமா? என்ன வச்சு டெஸ்ட் பண்றீங்களா? சரி,
இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ என்னையா எல்லாத்தையும் என்னைய கேக்குற? உனக்கு எதுவுமே தெரியாதா அப்புறம் என்னத்துக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா? ஹலோ, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க யாரு? புதுசா வந்து சவுண்ட் வரீங்க. அதான் ஓனர் பேசிக்கிட்டு இருக்காருல. தப்பா உங்க மேல வச்சுக்கிட்டு என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? டாக்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க மதி. ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு பில்ல பே பண்ணிட்டு ஒழுங்கா எடுத்து காலி பண்ணுங்க. இல்ல இன்னும் 5 மினிட்ஸ்ல இங்க போலீஸ் வரும். என்ன வர சொல்லவா? நான் இதுக்கு பே பண்ணனும்? நான் தான் சாப்பிடவே இல்லையே. ஹலோ, இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். ஒழுங்கா பில்ல கொடுத்துட்டு கிளம்புனா நல்லது. இல்லனா பில் எவ்வளவு? 490. ஹலோ, என்னாச்சு? நம்பவே முடியல. வந்தீங்க, பேசுனீங்க, அந்த ஆளு கிளம்பிட்டாரு. ஒரே ஆக்ஷன் சீன் தான். நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். அவர் அவ்வளவு பேசுறாரு, நீங்க என்ன அவ்வளவு பொலைட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, பிசினஸ்னா அப்படிதான். டெய்லி இப்படி ஒருத்தர் வந்துடுறாங்க. அதுக்காக அந்த ஆள் என்ன பேசினாலும் பொறுமையா இருக்கணுமா? இல்ல, பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதான். ஹலோ, நல்லவராவும் பொறுமைசாலியாவும் இருக்கிறது நல்லதுதான். அதுக்காக இந்த அளவு நல்லவரா இருக்கிறது உங்களுக்கே நல்லது இல்ல. தேவையில்லாத ஆளுங்க கிட்ட அவ்வளவு பொறுமையா இருக்கிறத நிறுத்துங்க. கொஞ்சம் கோபமும் வரலாம். சொல்லிட்டீங்களே, கத்துக்கிறேன். சரி, கஸ்டமர்ஸ் வந்தா கவனிக்க மாட்டீங்களா? இப்படிதான் நிக்க வச்சு பேசுவீங்களா? ஓ சாரி டாக்டர், என்ன சாப்பிடுறீங்க? சூடா சூப்பு சாப்பிடலாம் தான் வந்தேன். வேண்டாம், ஜெல்லுன்னு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க போதும். ஹாய் ஜனனி, கிளம்பலையா? இல்ல, டைம் இருக்கு, கிளம்புறேன். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ? மகா எங்க? இப்பதான் போனா. சுபா இந்திரா? கேட்ல போய் நில்லு, யாரெல்லாம் போறாங்கன்னு தெரியும். ஹே, கையில என்ன நோட் எல்லாம் வச்சிருக்க? அவர் வர வரைக்கும் இங்கதான் உட்காரணும். வெட்டியா இருக்கிறதுக்கு ஏதாவது எழுதலாமேன்னு தான். எழுதுறியா? எங்க காட்டு. ஏய், அது சும்மா ஏதோ கிறுக்கி வச்சிருப்பேன். ப்ளீஸ் வேணாம். ஏய், ஓவரா பண்ணாத. ஏய், கவிதைலாம் எழுதுவியா பாரதி? சொல்லவே இல்ல. சும்மா எழுதுனதுதான், அத போய் கவிதைங்கிற? ஹேய், சூப்பரா இருக்கியா? போதும், கூடாத குடிச்சே. சும்மா ஒரே காதல் கவிதையா இருக்கு. யார நினைச்சு எழுதுன? சும்மா எழுதுறதுதான். பக்கத்துலயே ஒரு கவிஞன் இருந்திருக்கான், கண்டுக்காமலே இருந்திருக்கான் பாரு. கலாய்க்காத ஜனனி. ஹே, நான் நிஜமா தான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு பாரதி. உப்பு புளி சிக்கன் ரொட்டின்னு எழுதுவேன்னு பார்த்தா உனக்குள்ள இப்படி ஒரு கவிஞனா? சர்ப்ரைசிங்கா இருக்கு. சும்மா ஏதாவது சொல்லாத, கூடாத. சீரியஸாவே கேக்குறேன் பாரதி. மேகசின்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொடுத்து பப்ளிஷ் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம், சும்மா எனக்காக எழுதுறது. சொல்லாத என்னோட காதல் இந்த வரியில உனக்கு தெரியலையா? நல்லா தெரியுது, ஆனா ஏன் சொல்ல ஆள் யாருன்னு தான் தெரியல. நிஜமாவே தெரியலையா? நீதான் சொல்லலையே, அப்புறம் எப்படி தெரியும்? சரி விடு. அப்படியெல்லாம் விட முடியாது. ரொம்ப நாளா நீ பயங்கரமான ஃபீலிங்ஸ்ல இருக்கன்னு மட்டும் தெரியுது. ஆள் யாருன்னு சொல்லு, புடிச்சு அமுக்கிடலாம். தெரிஞ்சிட்டு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல ஜனனி. தெரிஞ்சுக்கலாம் தான்ப்பா. சினிமா டயலாக் இல்லது. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். இந்த கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாரதி. டக்குன்னு கிராஸ் பண்ணி போற தென்றல் காத்து மாதிரி ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்குது. சாஃப்டா கியூட்டா சூப்பரா இருக்கு. சரி, அந்த நோட்டை கொடுத்துட்டு போ, எனக்கு படிக்கணும்னு தோணுது. உனக்கு தான் கவிதை பெருசா பிடிக்காத. என்னன்னு தெரியல, இதுல ஒரு ஃபீல் இருக்கு. பாய் ஜனனி.
உங்கள் விஜய். என்ன மாமா சந்திரமுகம் என்ன சொல்றாரு? அதை விட்றா. என்னாச்சு மாமா, அவரு கவுத்துட்டாரா? யூஸ்வல் டயலாக் தான்டா. 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்க கூடாத மதி, இப்பதான் ரொட்டேஷன்ல போட்டேன்றாரு. நிஜமாவே இல்லையா இருக்கு மாமா, இருந்தா கொடுத்துருவாரு. அப்படி நம்புறது தான்டா நல்லது. என்னாச்சு மாமா, ஃபீல் பண்றீங்களா? ஃபீலுக்கு என்னடா குறைச்ச, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. பணம் தானே மாமா, அரேஞ்ச் பண்ணிக்கலாம் விடுங்க. அதுக்கு இல்லடா, மனுஷனுக்கு ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு இவ்வளவு தூரம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சேன்னு தான் யோசனையா இருக்கு. பல நேரங்களில் நம்ம மேலே நமக்கு டவுட் வந்துடுது, இதில் மற்றவங்களை என்ன சொல்ல? நம்பிக்கை இல்லாமல் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிறது கஷ்டம்டா. சின்ன வயசில் அம்மா வட்டிக்கு கடன் வாங்கும், சும்மா சின்னதாக தான், டேடி 20-30 வச்சு திருப்பி கொடுக்குறது தான். வட்டிக்கார வரும்போது கையில் பைசா இல்லைன்னு வச்சிங்களேன், அவ்வளோ டென்ஷன் ஆகி எப்படியாவது பொட்டி கொடுத்துரும். அவன் வாசலில் வந்து கத்துனா அசிங்கமாடுன்னு அவ்வளோ பயம் அவங்களுக்கு. சொன்ன மாதிரி திருப்பி கொடுக்கணும், ஏமாற்றக்கூடாதுன்னு முன்னாடிலாம் எத்திக்ஸ் இருந்தது. இப்போல்லாம் எங்கே மாமா அதெல்லாம்? எல்லாம் சரிதான்டா, ஆனா நாம அப்படியா திருப்பி கொடுக்க மாட்டோம்னா சொல்ற? ஐயோ மாமா, நான் உங்களை சொல்லலை, பொதுவாக ஒரு கருத்து சொன்னேன், அவ்வளோதான். நல்லா சொன்னப்போ ஒரு செகண்ட்ல நானும் அப்படியானு உள்ளுக்குள்ள ஒரு சுத்திட்டு வந்துட்டேன். உங்களை போய் அப்படி சொல்லுவேனா மாமா? பொதுவாக எல்லாரும் அப்படி இருக்கிறதுனால நம்மள மாதிரி ஒழுங்கா இருக்கிற 4 பேருக்கும் மதிப்பு இல்லைன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். இல்லைன்னா இல்லைன்னு ஃபோன்லேயே சொல்ல வேண்டியதானடா. அதுக்கு வர வச்சு பெருசா பில்டப் பண்ணி 2 மணி நேரம் பேசி என்னம்மா கொள்றானுங்கடா. இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பில்டப்னா கொடுக்குறவன் பண்ற பில்டப் கொஞ்சம் யோசிச்சு பாரு. விடுங்க மாமா, எவ்ரி திங் இஸ் லேர்னிங் தானே. நாளைக்கு நம்மகிட்ட வந்து கேட்கும்போது நாம பில்டப் பண்ணாமல் இருந்துட போகிறோம். ஒருவேளை கொடுக்குற இடத்துல இருந்தப்போ நாமளும் இப்படி தான் இருந்தோம்டா. மறந்து போச்சு மாமா. மறந்து போச்சா? என்னடா நக்கலா? ஆமான்னு சொல்றது யோசிச்சுட்டு மறந்து போச்சுன்றியா? அதான் சொன்னேனே மாமா, நிஜமானமே மறந்து போச்சு. இந்த உள்ளுக்குள்ள டிராவல் பண்றது, சுய பரிசோதனை பண்றதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஆளை விடுங்க. டேய், நீ பேசுறதெல்லாம் கேட்க 27 வயசு பையன் பேசுறது மாதிரி இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் பார்த்த 60 வயசு ஆள் பேசுறது மாதிரி இருக்கு. 60 வயசு ஆனால் மட்டும் லைஃப்ல எல்லாம் பார்த்துட முடியும்னு யாரு மாமா சொன்னது? இதை தாண்டா சொல்றேன். சின்ன பையன் மாதிரியே பேசுற நீ. வாய் வாய். உங்களை மாதிரி வயசானோட சுத்திட்டு இருந்தா வேற எப்படி பேசுவாங்களா? இந்திரா சொல்லுமா. வீட்டுக்கு தாண்டா வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன். ஐபேட் தானே வாங்கிடலாம், விடுறா. உடனே வேணுமா? சரி சரி விடு, அவ்வளோதானே, வாங்கி தரேன். சரிடா, இதோ வந்துடுறேன். இந்திரா தாண்டா ஐபேட் வேணுமா, அதுவும் உடனே. சொன்ன மட்டும் போய் கேட்க போறீங்க. இப்போ எதுக்கு அவளுக்கு ஐபேடு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா, அதான் ஆசைப்பட்டு கேட்குறா. விடு. திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மாமா. இப்படி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? டேய், அப்பா நான் இருக்க போய் கேட்குறாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதெல்லாம்? விட்றா மாமா. 4 லட்ச ரூபாய்க்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஐபேட் கேட்டதும் உடனே தலையாட்டம் என்ன அர்த்தம்? சரிடா விடு, பார்த்துக்கலாம். அதுக்கு அவள்கிட்ட போய் நம்ம கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி கிளம்பலாமா? எங்க? வீட்டுக்கு தாண்டா. இல்லை மாமா, நீங்கள் கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டேய், என்னடா கோச்சிக்கிட்டியா? இல்லை மாமா, நிஜமாலுமே கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். அப்படி என்னடா வேலை உனக்கு? அது கொஞ்சம் பர்சனல். அது என்னடா எனக்கு தெரியாம உனக்கு பர்சனல்? அதான் பர்சனல் சொல்றேன்ல. சரிடா. பை மாமா.